நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிற சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை என்று ஆண்டவர் வினவுகிற வார்த்தைகளை எண்ணிக்கை நூலிலிருந்து நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடியாளர்களை அவமதிக்கிற, அவர்களை எதிர்த்து நிற்கிற மனநிலை நம்மில் பலருக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. மோசேக்கு எதிராக நிற்பவர்கள் கூட கடவுளுக்கு எதிராகவே நிற்பவர்களாக கருதப்பட்டார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. உண்மையின்படி செயலாற்றுகிற அல்லது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற நினைக்கிற மனிதர்களை நாம் எதிர்த்து நிற்பதை விட அறிந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். இன்று திருப்பாடல் 51 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஆண்டவருடைய பேரன்பு நம்மை நிறைத்து நம்மீது இறங்கி செயலாற்றுகிறது. நம்மீது இறங்கி ஆற்றலோடு செயலாற்றுகிற அந்த பேரன்பு நம்மை நிரப்பும்படி மன்றாடி செபிப்போம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது கடவுளுடைய பேரிரக்கம் மட்டுமே நம்மை கழுவ முடியும். நம் தீவினை முற்றிலும் நீங்கும்படி உதவி செய்ய முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய அடியார்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் எடுத்து சொல்கிற சாட்சிகளுக்கும் முன்பாக நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பதுதான். நாமும் இந்த வேளையில் அந்த அருள் வேண்டாடுவோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது
உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது, கடவுள் எல்லாவற்றையும் படைத்த அதிகாரியாக இருந்தாலும் அவர் தண்டனை தீர்ப்பில் மாசற்றவராய் இருக்கிறார். அவருடைய நீதியை தம் தீர்ப்பில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருக்கு முகம் பார்த்து செயல்படுகிற அந்த ஒரு மனநிலை இல்லாதவராக இருக்கிறார். ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல நம் ஆண்டவர். எல்லோரையும் அவரவருடைய செயலுக்கேற்பவே அவர் தீர்மானிக்கிறார். இதை உணர்ந்து ஆண்டவரில் பயணிக்க மன்றாடி செபிப்போம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது முன்னிலையிலிருந்து எம்மை தள்ளிவிடாதையும் என்கிற வார்த்தைகளை இன்று நாங்கள் உமது திருமுன் வைக்கிறோம். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்கிற வார்த்தையின்படியாக மன்றாடுகிறோம். நீரே எங்கள் மீது இரக்கம் கொள்ளாமல் போனால் யார்தான் எங்கள் மீது இரக்கம் கொள்ள முடியும்? எங்கள் பாவ நிலைகளை மன்னித்து ஆசீர்வதியும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை